வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஐபிஎல் கார்னர். நேற்றைக்கு பெங்களூர்ல இருக்கக்கூடிய எம் சின்னசாமி மைதானத்தில் நடைபெற இருந்த பஞ்சாப் கிங்ஸ்க்கும் ஆர்சிபிக்குமான மேட்ச் மழையின் காரணமா 2 மணி நேரம் தாமதமாக தான் ஆரம்பிச்சது. மேட்சை லேட்டா ஸ்டார்ட் பண்ணதால இந்த போட்டிக்கான ஓவர்கள் 14 ஓவர்களா குறைக்கப்பட்டது. 34வது லீக் போட்டியான நேற்றைய போட்டியில டாஸ் வின் பண்ண பஞ்சாப் அணி பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. அந்த வகையில முதல்ல பேட்டிங் ஆடிய பெங்களூரு அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களா விராட் கோலியும் பிலிப் சால்ட்டும் களமிறங்கினாங்க. ஆனா இவங்க 2 பேருமே அணிக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். விராட் கோலி ஒரே ரன்லையும் பிலிப் சால்ட் 4 ரன்களையும் அவுட் ஆனாங்க. கேப்டன் ரஜத் படிதார் 23 ரன்கள் எடுத்திருந்த நிலையில அவுட் ஆனாரு. தொடர்ந்து விளையாடிய மற்ற வீரர்களுமே சொல்லிக்கிற அளவுக்கு ரன்கள் எதுவுமே எடுக்கலன்னு தான் சொல்லணும். பெங்களூரு அணியை பொறுத்தவரை டிம் டேவிட் 26 பந்துகள்ல 50 ரன்கள் விளாசி இறுதி வரை அவுட் ஆகாம களத்துல இருந்தார். பஞ்சாப் அணியினுடைய சாஹல், மார்க்கோ ஜான்சன், அஷ்தீப் சிங்னு 3 பேருமே தலா 2 விக்கெட்டுகளையும், சேவியர் பார்லட் 1 விக்கெட்டும் வீழ்த்தினாங்க. இறுதியில பெங்களூரு அணி 14 ஓவர்கள்ல 9 விக்கெட்டுகளை இழந்து 95 ரன்கள் எடுத்திருந்தாங்க. தொடர்ந்து 96 ரன்கள் எடுத்தா வெற்றின்ற இலக்கோட பஞ்சாப் அணி களமிறங்கினாங்க. பஞ்சாப் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களா களமிறங்கிய பிரெஞ்ச் ஆரியா 16 ரன்களும், பிரப்சிம்ரன் சிங் 13 ரன்களும் எடுத்து அவுட் ஆனாங்க. கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 7 ரன்கள்ல அவுட் ஆகி வெளியேறிட்டாரு. ஹாசல்வுட் பந்து வீச்சுல ஜோஷ் இங்கிலீஷ் 14 ரன்கள்ல கேட்ச் ஆகி ஆட்டமிழந்தாரு. நேஹல் வதேரா 18 பந்துகள்ல 33 ரன்கள் எடுத்து இறுதி வரை ஆட்டமிழக்காம அசத்தினாருன்னே சொல்லலாம். இறுதியில பஞ்சாப் அணி 12.1 ஓவர்கள்ல 98 ரன்கள் எடுத்து 5 விக்கெட் வித்தியாசத்துல மேட்சை வின் பண்ணாங்க. இந்த போட்டியில கடைசி வரைக்கும் நிலைச்சு நின்று அவுட் ஆகாம ஆடி பெங்களூரு அணியினுடைய ஸ்கோர்ஸை உயர்த்தின டிம் டேவிட் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் பட்டத்தை பெற்றிருக்காரு. அடுத்ததா இன்றைக்கான மேட்சஸை பார்த்துடலாம். அதாவது 28வது நாளான இன்றைக்கு 2 லீக் ஆட்டங்கள் நடைபெறுது. 35வது லீக் போட்டியில அக்சர் பட்டேல் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் சுப்மன் கில் தலைமையிலான குஜராத் டைட்டன்ஸை சந்திக்கிறாங்க. இந்த போட்டி அகமதாபாத்ல இருக்க நரேந்திர மோடி மைதானத்துல நடைபெற்றுட்டு இருக்கு. டாஸ் வென்ற குஜராத் டைட்டன்ஸ் அணி பவுலிங்கை தேர்வு செஞ்சு விளையாடிட்டு இருக்காங்க. இந்த தொடர்ல இதுவரை 6 லீக் ஆட்டங்கள் ஆடி இருக்கக்கூடிய டெல்லி அணி 5 வெற்றிகள் மற்றும் 1 தோல்வியோட புள்ளிப்பட்டியல்ல முதலிடத்துல இருக்காங்க. இந்த பக்கம் குஜராத் அணி 6 ஆட்டங்களை விளையாடி 4 வெற்றிகள் மற்றும் 2 தோல்விகளோட புள்ளிப்பட்டியல்ல 3வது இடத்துல இருக்காங்க. தொடர்ந்து 36வது லீக் போட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கும் இடையே இன்றைக்கு இரவு 7:30 மணிக்கு ஜெய்ப்பூர்ல இருக்க சவாய் மன்சிங் மைதானத்துல நடக்க இருக்கு. லக்னோ அணி இதுவரை 7 லீக் ஆட்டங்கள் ஆடி 4 வெற்றிகள் 3 தோல்விகளோட புள்ளிப்பட்டியல்ல 5வது இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி ராஜஸ்தான் அணி இதுவரை 7 ஆட்டங்கள்ல விளையாடி 2 வெற்றிகள் மற்றும் 5 தோல்விகளோட புள்ளிப்பட்டியல்ல 8வது இடத்துல இருக்காங்க. இந்த 2 அணிகளுமே தோல்வியிலிருந்து தங்களுடைய அணிகளை வெற்றி பாதையை நோக்கி கொண்டு செல்லணும் அப்படின்ற முயற்சி எடுத்து நிச்சயமா கடுமையா போராடுவாங்கன்னு நம்பலாம். இதனால இந்த ஆட்டம் விறுவிறுப்பா போகணும்னு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். எனிவேஸ், இந்த மேட்சோட ஸ்கோர்ஸ் எல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். இன்னும் நிறைய ஐபிஎல் சார்ந்த அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து இணைந்திருங்க. இது ஐபிஎல் கார்னர் 2025.